எங்க மலை உச்சிக்கா? இல்ல ரமணி, கம். வெயிட். யூஸ் யுவர் ரைட் லெக். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஜாக்கிரதையா வைக்கணும். கரணம் தப்புனா மரணம். டேய், நீ என்ன மோடி விதையா காட்டுற? நான் என்னவோ 100 அடி ஹைட்ல கம்பி மேல நடக்கிற மாதிரி ஜாக்கிரதைங்கிற. உனக்கு தான் கண்ணில் பவர் ஜாஸ்தி, நீ ஜாக்கிரதையா வா. ரமணி ரமணி ரமணி, யாரு? ரமணி, நான் தான். கம். டேய் ரமணி, காலையில இந்த சர்ப்ரைஸ் காட்ட நீ கண்ணை கட்டி கூட்டிட்டு வந்த. என் கண்ணெல்லாம் ஒரே எரியுது. நான் இதை காட்ட போறேன். வெயிட் ரமணி, வெயிட். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஓகே, ரெடி? டாடா. எப்படி இருக்கு நம்ம புது வீடு? வாட்? எஸ் ரமணி, we are moving here. இது எங்க ஆபீஸ் குவார்ட்டர்ஸ். சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லல. 6 மாசம் அட்வான்ஸ் கொடுத்து கான்ட்ராக்ட் எல்லாம் கூட சைன் பண்ணிட்டேன். யாரை கேட்டு இந்த காரியம் பண்ண? இதுக்கெல்லாம் யாரை கேட்கணும்? என்ன கேட்க வேண்டாமா? இல்ல ரமணி, எத்தனை நாளைக்கு தான் உங்க அப்பா கொடுத்த அந்த புறா கூண்டுல இருக்கிறது? புறா குண்டா? எங்க அப்பா கொடுத்த ஃபிளாட் உனக்கு புறா குண்டா? How dare you? சாரி, ஐ டேக் இட் பேக். ரமணி, நம்ம கல்யாணம் ஆனதுல இருந்து நீ அடிக்கடி சொல்லுவே கிளாஸ்ட்ரோபோபிக்கா இருக்கு, சோக்கிங்கா இருக்கு, கிவ் மீ ஸ்பேஸ்னு புலம்புவே. Here is the space. இவ்வளோ இடம் இருக்கு பாத்தியா? போதுமா? ரமணி, நான் give me more space சொன்னது வீடே இல்ல, ஒன்ன. You give me more space. அததான் நானும் சொன்னேன், எனக்கு நிறைய இடம் வேணும்னு. ரமணி, உனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா? நிச்சயமா பிடிச்சிருக்கோம். பிடிக்கலாம்னு சொல்ல, ஐ கேன் ஆல்வேஸ். இவ்வளோ அழகா கட்டியிருக்காங்க. ரமணிமா, இந்த வீடு இவ்வளோ அழகா இருக்குன்னு யோசிக்கிறியா? இல்ல, என்னை ஏன் இந்த குடோனுக்கு கூட்டிட்டு வந்து யோசிக்கிறேன். ரமணி, இது எங்க கம்பெனியோட பிரீமியம் குவார்ட்டர்ஸ். இதுக்காக 25 பேர் கியூல நிக்கிறாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எம்டியோட பிஏவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த வீட்டை. ரீனா குப்தா கிட்ட வழிஞ்சியா? தெரியும். அப்ப நிச்சயமா இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன், நான் போறேன். ரமணி, இந்த ஹாலை பாத்தியா? 40க்கு 30 அடி இருக்கும். நம்ம ஓடி பிடிச்சி விளையாடலாம், கண்ணாமூச்சி விளையாடலாம். இட்ஸ் சோ பிக். ரமணி, சீனிங்க பாக்குறியா? எப்படியும் 16 அடி இருக்கும். இட் will always be cool. ரமணி, சாதாரணமா குடோனுக்கு சீலிங் 24 அடியில போடுவாங்க. உங்க ஆபீஸ்ல 16 அடியில போட்டிருக்காங்க. அதான் சரியா யூஸ் ஆகல. குறுக்க 4-5 செவரை போட்டு இதான் வீடுன்னு ஒன்று ஏமாத்துறாங்க. இந்த வீடு நம்மளுக்கு வேண்டாம், வா நம்ம போலாம். ரமணி, கம் ஹியர். இது பாத்தியா? இந்த வுட் ஒர்க், ஜன்னல், கதவுலாம் டீக் வுட்ல போட்டிருக்காங்க. வெரி ஸ்ட்ராங். அது மட்டும் இல்ல, இது இண்டிவிஜுவல் பங்களா. நீயும் நானும் தனியா ஜாலியா இருக்கலாம். ஜாலியா திருட வந்து என் கழுத்தை நெரிச்சிருவான். செக்யூரிட்டி இல்ல ரமணி, வேண்டாம். ரமணி, நீ என்ன பேசுற? இந்த காலனிக்குன்னு தனியா ஒரு செக்யூரிட்டி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இந்த பெயிண்ட் பத்தியா எவ்வளவு வழவழன்னு இருக்கு. திஸ் இஸ் வாஷபிள். இதோட விலை என்ன தெரியுமா? 495 rupees 52 paisa per liter. வெரி காஸ்ட்லி. மாட்டுக்கொட்டைக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி இருக்கு. நான் போறேன். ரமணி, லுக், ஃபயர் பிளேஸ். விண்டர்ல நீயும் நானும் ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு, நீ அங்க நான் இங்க ஜாலியா உன் லிக்கர் ஆட்ல வர மாதிரி ரொமான்டிக்கா இருக்கும்ல? இருக்காது. ஆமா இல்ல, நான் தான் லிக்கர் சாப்பிட்றது இல்லையே. மெட்ராஸ்ல 0 டிகிரில குளிர் அடிக்குது பாரு, ஃபயர் பிளேஸ் வச்சிருக்க. ரமணி, எஸ், இதான் ஃபயர் பிளேஸா? நல்லா பாரு. ஃபயர் பிளேஸ் மாதிரி வேற எதையோ கட்டி ஏமாத்திருக்காங்க. இதை பாரு ரமணி, இந்த வீட்டுக்கு நம்ம குடி வரோமோ இல்லையோ, இதை முதல்ல இடிக்க சொல்லு. நோ ரமணி, இது எங்க கம்பெனியோட பிரீமியம் குவார்ட்டர்ஸ். நோ ரமணி, இது உங்க கம்பெனியோட பிரீமியம் மாட்டுக்கொட்டகை. நான் இங்க வரமாட்டேன், நான் போறேன். ரமணி, கம். நோ, கம். ரமணி, கம். பெட்ரூம். சிமெண்ட்
கட்டில், புது மாடல், டேஸ்ட்லெஸ் வால்பேப்பர். மாத்திரலாம். இதான் நம்ம பெட்ரூமா? நோ, for the guest. நோ ரமணி. ரமணி, அந்த சிமெண்ட் கட்டில் மேல, அந்த சிமெண்ட் கட்டில பார்த்தா எனக்கு சத்திரம் மாதிரி தெரியுது. ரமணி, இந்த பிரீமியம் குவார்ட்டர்ஸை எங்க எம்டி பார்த்து கட்டினது. நீ இப்படி சொன்ன அவருக்கு தெரிஞ்சு வச்சுக்கோ, அவர் அப்படியே இடிஞ்சு போயிருவாரு. எப்படி ஃபெரா வயலேஷன்ல அரெஸ்ட் பண்ணப்போ இடிஞ்சு போனாரே அப்படியா? ஐயோ ரமணி, பக்கத்துல என் கொலீக்ஸ் இருக்காங்க. அப்படியா? அப்ப ரொம்ப வசதியா போச்சு. எதுக்கு? உன்னை பத்தி தெரிஞ்சுக்கதா. ரமணி, வீடுன்னா ஒரு அன்பு இருக்கணும். பார்த்த உடனே இது நம்ம இடம் தோணணும். எனக்கு தோணலையேடா. எனக்கு தோணுதே, குறிப்பா அந்த ஹாலை பார்க்கும்போது தோணுதே. நீ அடிக்கடி அடம் பிடிப்பியே, அப்போ அங்கிருந்து இங்க உருளலாம், இங்கிருந்து அங்க உருளலாம். அப்படியா? நீ இங்கே உருண்டுட்டு, நான் போறேன். டோன்ட் வேஸ்ட் மை டைம். ரமணி ஸ்டேக்கஸ் பாத்தியா? ஐசோர் மாதிரி இருக்கு. ஆமா, மேல என்ன இருக்கு? வேண்டாம், அதை பார்த்துட்டு காஸ்ட்லி டாய்லெட் மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன். உன் டேஸ்ட் எனக்கு புரிஞ்சு போச்சு. உண்மை தானடா சொல்றேன். சரி, மேல வா. கமிங். ரமணி, ஃப்ரேம்குள்ள வராத, தள்ளு. ரமணி, இங்கேருந்து அப்படியே லைட் ப்ளீச் அவுட் ஆகுதே. ஒரு ட்ராலி போட்டா. ரமணி, நீங்க வந்து படு. சீக்கிரம் வந்து படு. ஒரு அழகான பொண்ணு. என்ன மாதிரி? ஒண்ணு மாதிரி. ஓகே. அப்படியே தலையை விரிச்சு போட்டு எழுந்துரு ரமணி. ரைட். ஷாம்பு எடுக்க இதான் சரியான இடம். ஆமா, இது என்ன ரூம்? அது பெட்ரூமா? ஆமா, இது மாஸ்டர் பெட்ரூம். ஓ, அப்ப அந்த ரெண்டு ரூமும்? ட்ரெஸ்ஸிங் ரூம், ஸ்டடி ரூம். வெரி நைஸ், வெரி நைஸ். ரமணி, இது பெட்ரூம்னா அடிக்கடி நம்ம அப்படி இப்படி இருப்போமே, படியேறி யாராவது வந்துட்டா? போர்டு மாட்டிடலாம். என்னன்னு? Trespassers will be prosecuted. Yes, I like it. ஏப்பா, இந்த ஏரியாவில் நாய்த்துறையெல்லாம் ஒன்றும் இருக்காதுல்ல? ரொம்ப பொறுமையான ஏரியா சார். இந்த தொல்லை நம்ம விடாது போல இருக்க. அது திருட்டு போச்சா காணாம போச்சா எனக்கு தெரியாது மேடம். இப்போ என்கிட்ட கிரெடிட் கார்டு இல்லை. அது எத்தனை மணிக்கு காண போச்சுன்னு தெரிஞ்சா அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடும் இல்லையா? By the way, what is your name? Nice name. What is the time in your watch? 10 மணி. ஓகே, 10 மணி காண போச்சுன்னு வச்சுப்போமே. ஓ, 10 மணிக்கு முன்னாடி வேற யாராவது அது மிஸ்யூஸ் பண்ணா அது என் அக்கௌண்ட்ல வருமா? பாரதி, நேத்து இல்ல முந்தா நாள் 10 மணி காண போச்சுன்னு வச்சுப்போமே. ஒத்துக்க மாட்டீங்களா? இட்ஸ் ஓகே, 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 ஃபைன், ஃபைன். ஓ காட். ரமணி, என்னடா ஷிஃப்ட் பண்ணிட்டீங்களா? இந்த ப்ராசஸ். ஆமா, ரமணி வீடு பிடிக்கலன்னு சொன்னாங்களே,
எப்படா கன்வின்ஸ் பண்ண? தட் இஸ் a very interesting story. அவளுக்கு கீழே இருக்கிறது எதுவுமே பிடிக்கல. மேலே போனோமா, இந்த விண்டோலேருந்து லைட் ப்ளீச் ஆச்சா, அவ ஏதோ ஒன்று போட்டாலே. வாட் இஸ் தட்? ட்ராலி. எஸ் எஸ். அதுக்கப்புறம் எனக்கு வீடு பிடிச்சிச்சு, அவ்வளோதான். நீ போய் உட்காரு சாரதி. மணி, மெயின் டோரை எப்பவுமே சாத்தி வை. கண்டதெல்லாம் உள்ள வருது பார். ஐயோ, தட் இஸ் மை ஃப்ரெண்ட் சாரதி. சாரதி உட்கார்றா. ரமணி 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 வா உட்கார். ரமணி உட்கார்ப்பா. எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். என்ன? இந்த ட்ராலி போட்டா வீடு எப்படா பிடிக்கும்? அது ட்ராலி போட்டதுக்கு அப்புறம் நாங்க இவ்வளோ அழகான வீடா அப்படின்னு நினைச்சு நான் சம்மதிச்சிட்டேன். இல்ல 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 இல்ல, ஏதோ மறைக்கிறீங்க. ரமணி, நாளைக்கு ஆபீஸுக்கு வா, அங்க கேட்டுக்கிறேன். சொல்லாம போயிடுவே நீ. சாரதி, இதை கேட்கதான் இவ்வளவு தூரம் வந்தியா? ரமணி, சாரதி இங்க தான் இருக்கான், 4 வீடு தள்ளி. ஓ அப்படியா? இங்க வா. கோ. இதை எடுத்து மேல வை. வசதியா போச்சு. ஆமாமா, அடிக்கடி சாப்பிட வந்துடலாம்ல. அதுக்கு இல்ல, கடைக்கு கிடைக்கு போகணும்னா ரமணி இல்லாதப்ப நீ போலாம்ல. என்ன ரமணி நீங்க? ஏன் செய்ய மாட்டியா? மாட்டேன். போன வாட்டி நீங்க வாங்கின வேலைல முது இன்னும் ஒலிக்குது. ஆமா. ஓகே ஓகே ஓகே. பெரிய வீட்டுக்கு குடி வந்துட்டீங்க. இவன் வேற எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும். அதை இங்க வைக்காத, இதை அங்க வைக்காத, நச்சடிப்பானே. ரமணி நீங்க யார் பாவம்? நீங்க தான் பாவம். ஏன் சிரிக்கிறீங்க? அதுல நேத்து நைட்டு இத பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். அப்ப ரமணி சொன்னா, என் ஃப்ரெண்டு சாரதி இருக்கானே, டேடி கழுத, அவன்கிட்ட கொடுத்தா எல்லா வேலையும் செஞ்சிருவான். ஒரு காஃபி கொடுத்தா போறோம், அது பாட்டுக்கு மாடு மாதிரி வேலை செய்யும் சொன்னா. இல்ல, நீ ஒண்ணு கவலைப்படாத, உன்னை நான் அடிக்கடி கூப்பிட மாட்டேன். வாரத்துல ஒரு நாள் வந்து இந்த கீழ் போர்ஷன் மட்டும் கிளீன் பண்ணிடு, மேல ரமணி கிளீன் பண்ணிடுவான். வேணா 2 தடவை காஃபி போட்டு குடிச்சுக்கோ. ஓகே ரமணி துரோகி. இல்ல சாரி, வாட் ஐ மென்ட் டு ஐ see together. Yeah, definitely together. ஏன் ரமணி, இது கூடவா நான் வரணும்? ரமணி சாரதி ப்ளீஸ் உட்கார். हेलो, कैसे हो तुम? அம்மா நீ தமிழ்லயே பேசுமா ப்ளீஸ். எப்படி இருக்கன்னு கேட்டேன். நல்லா இருக்கேன். வெரி குட். என்ன புது வீடெல்லாம் எப்படி இருக்கு? செட்டில் பண்ணியாச்சா? இதோ அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்கோம் ஆண்டி. ஓ குட் குட் குட். உட்காருங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஏதாவது சாப்பிடுறீங்களா ஆண்டி? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இந்த பாண்டிச்சேரி சாமியாரை பார்த்து வந்தேன்னா அவரு விபூதி குங்குமம் எல்லாம் கொடுத்துருக்காரு. இந்தாங்க 2 பேரும் வச்சுக்கோங்க. யார் அந்த 420யா? டேய் சும்மா இருடா, அவர் ஒன்றும் 420 இல்லை, பெரிய நியூமராலஜிஸ்ட் தெரியுமா? இந்தியாக்கே நியூமராலஜி பார்த்து வச்சிருக்காருன்னா பார்த்துக்கோ. ஏன் இந்தியாக்கே வா? ஆமாடா, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஐ இல்லாம ஈன்னு ஆரம்பிச்சிருந்தா END NDயா நான் இருக்கோம். சூப்பர் பவர் ஆயிருந்திருக்கும்னு சொல்றாரு. அவரும் சொல்லி சொல்லி பாக்குறாரு. டெல்லியில யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே. சரி, இப்ப எதுக்காக அந்தால பார்க்க போனேன்? அது கேக்குறியா? இந்த புது வீட்டுக்கு நீங்க குடி வந்திருக்கீங்கல்ல, இந்த வீட்டோட நம்பரையும் உங்க பர்த்டேட்டையும் கொண்டு போய் காமிச்சேன். ரமணிக்கு கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைச்சிடும் சொல்லிருக்காரு. ப்ரமோஷன்? சாரதி மை ஃப்ரெண்ட். கங்க்ராட்ஸ். I did it. கங்க்ராட்ஸ் மேன். I did it man. ரமணி ப்ரமோஷன் எனக்கு. வெயிட், சொல்லுங்க ஆண்டி. ரமணி நான் சொன்னது ஒன்னும் இல்லடா, என் மருமக ரமணிய சொன்னேன். அப்ப எனக்கு ப்ரமோஷன்? எனக்கு எப்போ ப்ரமோஷன் வரும்? இரு ஏன் பறக்கிற? உனக்கு 6 மாசத்துக்கு டைம் சரியில்லையாப்பா. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் உன்னால ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருக்காரு, பார்த்துக்க. நான் வரேன் ஆண்டி, நான் வரேன். சாரதி இருப்பா, ஃப்ரெண்ட்ஸுன்னு அவர் சொன்னது ஒன்றும் இல்லை,
பொதுப்படையா சொல்லியிருக்காரு. நீ இருந்த எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போப்பா. ஓகே, நான் கிளம்பட்டும் மாமா. இருங்க ஆண்டி, எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க. இருந்து ஸ்வீட் சாப்பிட்டு போங்க. உட்காருங்க. ஒன்றும் வேண்டாம் அம்மா, நீ கிளம்பு. எங்க அப்பா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா நோன்னு எனக்கு ஞாபகம் வருது. இந்த நியூமராலஜிஸ்ட் அப்பாவை பத்தி கூட என்ன சொன்னாரு? வேண்டாம் ப்ளீஸ், பாய், நீ கிளம்பு. ஓகே ஆண்டி, வரேம்மா. நீ ரமணிக்கு ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட் இல்ல? எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குப்பா. ரமணி, நான் கிளம்புறேன். டேய், நீ நாளைக்கு காலை சீக்கிரம் வந்துடுறா, நிறைய வேலை இருக்குடா. ஐயோ, இன்னும் 6 மாசம் இந்த பக்கமே வர மாட்டேன். டேய் ரமணி, அந்த நியூமராலஜிஸ்ட் கிரேட் மேன்ல. ஃப்ராட் 420. ரமணி, எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா? நோ, நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன். ஐ மூட் ஆஃப். என்ன மூட் ஆஃப்? என் கிரெடிட் கார்டை காணோம். உன் கிரெடிட் கார்டு தானே, அது என்கிட்ட தான் இருக்கு. என் கிரெடிட் கார்டு ஏன் உன்கிட்ட இருக்கு? இல்லடா, உன்னோட பிரீமியம் குவார்ட்டர்ஸை டெக்கரேட் பண்றதுக்காக வால் ஹேங்கிங் வாங்க போனேன். என் கையில கேஷ் இல்ல, அதனால உன் கார்டை யூஸ் பண்ணேன். என் கார்டு உனக்கு எப்படி யூஸ் ஆகும்? அதுவும் ரமணி, இங்க வா சொல்றேன். அது ஒரு பெரிய கதை. சிரிக்காம சொல்லு. சரி உட்கார். பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டே இருந்தேன்னா ஒரு வால் ஹேங்கிங் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே பேக் பண்ண சொல்லிட்டேன். கேஷ் கவுண்டருக்கு போய் கிரெடிட் கார்டை நீட்டினா கிரெடிட் கார்டை அக்செப்ட் பண்ணல. இல்ல, உங்க பேர் தான் ரமணியா அப்படின்னு கேட்டான். ஆமான்னு சொன்னேன். உடனே அவன் என்ன ஏற இறங்க ஒரு பார்வை பார்த்தான். பார்த்துட்டு கிரெடிட் கார்டை திருப்பி கொடுத்துட்டான். வெயிட் ரமணி, எங்க விட்டேன்? அவன் உன்னை ஏற இறங்க பார்த்தான். நானும் அவனை ஸ்டைலா ஒரு பார்வை பார்த்தேன். உடனே அவன் என் கிரெடிட் கார்டை திருப்பி கொடுத்துட்டானா? இல்ல ரமணி, உங்களுக்கு வயசு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டான். நான் 25ன்னு சொன்னேன். நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டான். அம்மா, உன்னை பார்த்தா ஒரு 30-40 வயசு மாதிரி தான் இருக்கு. என்ன சொன்ன? நத்திங் ரமணி, நத்திங். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? உங்களை பார்த்தா 17 வயசுக்கு மேல ஒரு நாள் கூட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். ரமணி ரமணி, என்னை பார்த்தா 17 வயசு மாதிரியே இருக்கு. ரமணி, என் கிரெடிட் கார்டை அக்செப்ட் பண்ணல, ரைட்? அக்செப்ட் பண்ணிட்டான். அக்செப்ட் பண்ணல எப்படி? அந்த கடை ஓனர் எனக்கு நல்லா தெரியும். அவர்கிட்ட போய் விஷயத்த சொன்னேன். உடனே உன் கார்டை பிரிண்ட் எடுத்து டெலிவரி கொடுக்கும்போது சிக்னேச்சர் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டார். அக்செப்ட் பண்ணாங்களா? ரமணி, அந்த வால் ஹேங்கிங் என்ன விலை ஆச்சு? என்ன வேல் பாத்தியா? இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன வால் ஹேங்கிங் வாங்கின? யார் ஆர்டிஸ்ட்? எந்த பீரியட்? இதெல்லாம் கேட்க மாட்டியே. பிலிஸ்டைன். ஃபைன் ஃபைன் ஃபைன். என்ன வால் ஹேங்கிங், யார் ஆர்டிஸ்ட், என்ன பீரியட், என்ன விலை ஆச்சு? ரமணி ரமணி ரமணி, என்ன விலை ஆச்சு சொல்லு ப்ளீஸ். சாரிடா, பிரைஸ் டேக் பார்க்க மறந்துட்டேன். பிரைஸ் டேக் பார்க்காம யாராவது வாங்கிட்டு வருவாங்களா? நீ எப்படி என்ன கேட்காம என் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணலாம்? நீ மட்டும் என்ன கேட்காம இந்த வீட்டு கான்ட்ராக்ட் சைன் பண்ணலாமா? இப்போ நீ என்னதான் சொல்ல வர? இத பாரு ரமணி, நம்ம 2 பேரையும் பாதிக்கிற விஷயங்கள்ல நீ மட்டும் தனியா முடிவு எடுக்க கூடாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் முடிவு எடுக்கணும். புரிஞ்சுதா? ஃபைன். இப்போ நான் காஃபி சாப்பிட போறேன், அது உங்களை பாதிக்குமா? ஃபைன். நீ என்ன போடுன்னு சொல்லாத வரைக்கும் அது என்ன பாதிக்காது. எஸ், ரஞ்சனிஸ்ல இருந்து வரோம் சார். எவ்வளவு பெருசா? வெயிட் வெயிட், டேக் இட் பேக், டேக் இட் பேக். இருங்க, நீங்க உள்ள கொண்டு வாங்க. ஓ மை காட். என்ன விலை? வாட் இஸ் தி பிரைஸ்? ரமணி, 2 கப் 4 zeros, 20,000 rupees. 20,000 only. சைன் போட்டு அனுப்பு. No no, I won't sign. ரமணி, சைன் போட்டு அனுப்பு. I'll pay you back. Don't embarrass me in front of these people. 20,000 rupees.
தேங்க்யூ சார் எஸ் நீங்க போங்க ப்ளீஸ். $20,000. What is this? ரமணி, இது இன் யாங் பெயிண்டிங். சைனீஸ் ஸ்டவ் பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? உலகத்தில் கருப்பு வெள்ளை, டே நைட், சூடு குளிர், ஆம்பளை பொம்பளை இப்படி எல்லாமே ரெண்டு ரெண்டா ஒன்றுக்கு ஒன்று எதிர்மறையாக இருக்கும். அப்படி இருக்கிற ஆப்போசிட் விளையாட்டு தான் உலகமே. புரிஞ்சுதா? புரியலையா? வெயிட் ஐல் எக்ஸ்பிளைன். ரமணி, இது பொம்பளை, இது ஆம்பளை. இந்த ரெண்டு டாட்ஸும் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சரி, நானே சொல்றேன். இந்த பொம்பளைத்தனத்துக்குள்ள கொஞ்சம் ஆம்பளை இருக்கு, இந்த ஆம்பளைத்தனத்துக்குள்ள கொஞ்சம் பொம்பளை இருக்கு. இப்ப புரிஞ்சுதா? என்ன தேடுற? இல்ல 20,000 இருந்த 3 முட்டைக்கு நீ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்ட. 4வது முட்டை எங்க இருக்குன்னு தேடு. ரமணி, why don't you understand? This is a criminal waste of money. ரமணி, இந்த பெயிண்ட் ஃபைன். எனக்கு இப்போ பசிக்குது. எங்க சாப்பிடலாம்? கம் இப்போ ரோஸ் கார்டன் சாப்பிட்டோம். டேய், இப்பதானே நான் சொன்னேன் நீ தனியா முடிவு எடுக்க கூடாதுன்னு. இதுல உன்னை பாதிக்கிற விஷயம் என்ன இருக்கு? நீ உன் சாப்பாடை சாப்பிட போற, நான் ஏன் சாப்பாடை சாப்பிட போறேன்? நோ, நீ இப்போ ரோஸ் கார்டனுக்கு போவியா, அங்க மூக்கு முட்டை சாப்பிடுவியா, அது வரைக்கும் அது உன் தனிப்பட்ட விஷயம். ஆனா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அப்படின்னு நீ கத்தும் போது நான் தானே போய் டாக்டரை கூப்பிடணும். அப்ப அது என்ன பாதிக்கிற விஷயம் இல்லையா? ஓகே, எங்க சாப்பிடலாம்? டிரைவன். ஓகே, நான் ஷூஸ் போட்டுக்கலாமா? அதே என்ன கேட்குற? இல்ல, நான் ஷூஸ் போட்டு உன் காலை மிதிச்சா அது உன்னை பாதிக்கிற விஷயமாச்சு. ரமணி, திஸ் இஸ் டூ மச். ஐ நோ. நான் உட்காரலாமா? ரமணி, ப்ளீஸ். இப்போ உன் டர்ன் தான், நீ போயிடு. ரமணி, ஃபோன் நம்ம 2 பேரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்படி? நான் ஃபோன் எடுத்து அவங்க உன்னை கேட்டான்னு வச்சுக்கோ, அது உன்னை பாதிக்கிற விஷயம். நீ ஃபோன் எடுத்து அவங்க என்ன கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, அது என்ன பாதிக்கிற விஷயம். அதனால நம்ம 2 பேரும் எடுக்க முடியாது, யாராவது ஒருத்தர் இருக்கணும். ஸோ நம்மள பாதிக்கிற விஷயம் நம்ம 2 பேரும் யாராவது ஒருத்தர். நானே ஃபோன் எடுக்கிறேன். ஹலோ, ரமணி ஹியர். சொல்லு சாந்தி. ரியலி? இஸ் இட் கன்ஃபர்ம்ட்? பக்கா? ஓ, தேங்க்யூ ஸோ மச். பாய். ரமணி, உங்க அம்மா சொன்ன மாதிரி எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிச்சு. ஐ அம் நவ a creative director. யா? யா. வெயிட், இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணும்னு நான் தனியா எடுத்த விஷயம் உன்னை பாதிச்சிருக்கு, தப்பு இல்லையா? பாசிட்டிவா பாதிச்சா தப்பு இல்லை. எனிவே, தேங்க்யூ. வெரி ஹாப்பி, ஐ எம் வெரி ஹாப்பி. But I am not happy.